பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள். அதே மாதிரி ரமலானுடைய 4வது ஜுமா. இஸ்லாமிய கடமைகளில் ஒரு ஃபர்தான கடமை, ஃபர்தான விஷயம் ஜக்காத். ஜக்காத் எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். சுருக்கமாக முடிந்த அளவு அல்லாஹு தஆலா கூறுவான், ஒமா ஆதைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ், நீங்க கொடுங்க ஜக்காத்தை துரீதூன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகன்னு சொல்லுவான். அது மட்டுமல்ல, ஜக்காத்தை முடிவு செஞ்சவன் அல்லாஹ். எவ்வளவு தரணும், எவ்வளவு இருந்தா எவ்வளவு மிக்தார், அளவுகோல் முழுக்க முழுக்க எல்லாமே அல்லாஹ்வா இருக்கிறான் இந்த விஷயத்துல. எனவே எப்படி சம்பாதிக்க வேண்டும் இது அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான். எப்படி செலவு செய்ய வேண்டும் இதுவும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான். எங்க செலவு செய்யணும் அதுவும் சொல்லியிருக்கான். ஜக்காத் யாருக்கு தரணும், மாற்றாளர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா இல்லையா, இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். உறவுகளுக்கு வஆத்தல் மாலலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கீன், யதீம்களுக்கு கொடுங்க, மசாக்கீனாக இருக்கக்கூடிய மிஸ்கின்களுக்கு கொடுங்க, உறவினர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உறவுகள்ல யாருக்கு உசூல் ஃபுரூன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு தரக்கூடாது. உசூல்னா வாப்பா, தாத்தா, நானா, அப்பா, இவங்களுக்கு தரக்கூடாது. ஃபுரு சொன்னா மகன், பேர, பேத்தி, இவங்களுக்கு தான் தரக்கூடாது. யாரால் நாம் பிறந்தோமோ அவங்களுக்கு தரக்கூடாது, அம்மா அத்தாவுக்கு தரக்கூடாது. நம்மால் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்முடைய ஜக்காத் தரக்கூடாது. சரி, அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, தங்கச்சி பசங்க, அண்ணன் பசங்க எல்லாருக்கும் தரலாம். மாமனாருக்கு தரலாம், மாமியாருக்கு தரலாம். கணவன் மனைவிக்கு தரக்கூடாது, மனைவி கணவனுக்கு தரக்கூடாது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரால, நான் ஏற்கனவே ஒரு ஆயத்தை சொன்னேன், அது வமா ஆதைத்தும் மின் ஜக்காத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், சூரத்துர் ரூமுடைய 39வது வசனம். இஸ்ராவுடைய 29வது வசனத்துல அல்லாஹ் சொல்வான், வலா தஜஅல் யதக மஹ்லூலத்தன் இலா உனுகிக, உன்னுடைய கைகளை, யதக் உன்னுடைய கையை, லா தஜஅல் நீ செஞ்சு கொள்ளாதே, மஹ்லூலத்தன் கெட்டிக்கொண்டு, இலா உனுகிக இந்த மாதிரி கழுத்துல கெட்டிக்கிட்டு உட்கார்ந்துடாத. பாருங்க, நல்லா பார்த்துங்க, நான் ஒன்றும் தரமாட்டேன், என்னுடைய காசு எனக்கு தான் பெருசு, மேரா மால், மேரா சேவர், மேரா மேரி சாந்தி, மை பெங்கானி டெங்கினி, யாருக்கும் தரமாட்டேன். இந்த சில பேர் சொல்லுவாங்க, ஈர கையால் கொசு ஈய கூட அடிக்க மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அது ஈரக்கையில் இருக்கக்கூடிய ஈரம் அங்கே போயிடுமா. அந்த மாதிரி கஞ்சன்களாக இருக்காங்க. இது செய்யாதுன்ற அல்லாஹ். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருவான். இதுவும் கூடாது. வலா தம்சுத்துஹா குல்லல் பஸ்து, எல்லாத்தையும் கொடுத்துட்டா இவனுக்கு சாப்பாடு இல்லை, உண்ண உணவு இல்லை, உறங்க இடம் இல்லை, உடுத்த உடை இல்லை, இவன் வெளியே நிற்கிறான் கையேந்திட்டு. இதுவும் மார்க்கத்துல கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். பல பேர் நினைக்கிறாங்க ஜக்காத் கேட்க போனா ஏன் செல்வம்னு. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல் மாலு மாலுல்லா, செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய செல்வம், அல்லாஹ் கொடுத்த செல்வம். இந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்ததின் காரணமாக நமக்கு அந்த செல்வம் வந்ததே தவிர, அந்த ஆற்றல் கொடுத்தவன் ரப்பு, அது எடுத்துட்டா செல்வம் வராது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் மீது ஈமான் இருக்கிறது நமக்கு. அது மட்டுமல்ல, வஆத்தூஹு மின் மாலில்லாஹி ஆதாக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். மின் மாலில்லா, அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து, வஆத்தூஹும் நீங்க கொடுங்க அவர்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, யார் உங்களுக்கு வருவார்களோ. அது மட்டுமல்ல, ஜகாத்தை நிர்ணயித்தது அல்லாஹ், மலக்குன் முகர்ரபுன் கிடையாது. நெருங்கிய இந்த மலக்கு மூலமா அல்லாஹ் அது உருவாக்கல. அவ் நபியுன் முர்சலுன், அனுப்பப்பட்ட நபிமார்கள் இதை உருவாக்கவில்லை. அப்போ நேரடியாக அல்லாஹ் உருவாக்கியிருக்கான். ஏன்னா அவன் தெரியும் சிஸ்டம் என்னன்னு. இந்த சிஸ்டம் அல்லாஹ் ஏற்படுத்திய சிஸ்டம் தான் நிலைக்கும், நீடித்திருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அதுதான் சொர்க்கத்திற்குரிய விஷயமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை தானாவே முடிவு பண்ணியிருக்கான். மாலே கனிமத், மாலே ஃபைன்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் கிடைக்கின்ற மாலே கனிமத், மாலே ஃபை, கொள்ளை பொருட்கள், அது யாருக்கு உரியது? அல்லாஹ்வா ஏற்படுத்தியிருக்கான். அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் முடிவெடுப்பார்கள்.
ஜகாத் அல்லாஹ் தான் முடிவு பண்ணியிருக்கிறான். மாலே வராசத்துடைய தக்சீம், இறந்த பிறகு அவருடைய செல்வத்திலிருந்து யாருக்கு என்ன போகும் அது அல்லாஹ் முடிவு பண்ண மிக்தார், அளவுகள். இங்க மனுஷன் கிடையாது, மனிதர்கள் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது அல்லாஹ்வே செஞ்சிருக்கிறனால அதுல குறைவு நிறைவு செய்வதற்கான அதிகாரம் அடியார்களாகிய நமக்கு கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்வான், தாஅத்துல்லாஹ் வ தாஅத்துர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வணங்குங்கள். அனிஷ்குர்லி வலிவாலிதைக், அல்லாஹ்வை நன்றி செலுத்துங்கள். அனிஷ்குர்லி வலிவாலிதைக், தன்னுடைய பெற்றோர்கள் நன்றி சொல்லுங்க. வாகீமுஸ் ஸலாத்த வாத்து ஸக்கா, தொழுகையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுங்க. இந்த மூன்று விஷயங்கள் பாருங்களேன், ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து இருக்கும். இது பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது, பிரிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அப்படி வணங்கணும். தாஅத்துல்லாஹ் வ தாஅத்துர் ரசூல். அதே மாதிரி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், சில பெண்கள் அம்மா அத்தா அநியாயமா சொத்தை அபகரிச்சிட்டாலோ அமர் அம்மீஷ்னா அமர் அப்பாச்சுனா தன்னுடைய அம்மா அத்தா தானே விட்டுடுறாங்க. ஏன்னா வராசத்துடைய அளவை நிர்ணயித்தது உங்க அம்மாவும் இல்ல அத்தாவும் இல்ல, ரப்பு. இங்க அல்லாஹ்வுத்தாலா அனிஷ்குர்லி, என்ன நன்றி செலுத்துங்கள், வலிவாலிதை, உங்களுடைய பெற்றோர்கள் நன்றி செலுத்துங்கள்னா மற்ற விஷயங்களில். உதாரணமாக ஒரு அம்மா அத்தா சொல்றாங்க தொழுவாத, கேட்க மாட்டோம். நோம்பு வைக்காதுன்னு சொல்றாங்க, கேட்க மாட்டோம். இங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. லா தாஅத லி மக்லூகின் லி மஅசியத்தில் காலிக், அல்லாஹ்வுக்கு முரணாக அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்ய சொல்றாங்கன்னா கணவனா இருந்தாலும் சரி அம்மா அத்தாவா இருந்தாலும் சரி எந்த உறவா இருந்தாலும் சரி கேட்க மாட்டோம். அந்த உறவுகளை துறைப்பாக்கு குப்பதையே போட்டு விடுவோம். ஏன்னா ரப்பு தான் முக்கியம், அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முக்கியம். அதே மாதிரி வாகீமு ஸலாத்த வாத்து ஸக்கா, இந்த ஆயத்துல எல்லாம் 32 இடத்துல கிட்டத்தட்ட சொல்றான். குர்ஆன் முழுக்க ஜகாத்தையும் தொழுகையும் நிறைவேற்று. இன்னைக்கு பாருங்க, தொழுகை வேற மாதிரி தொழுவாங்க. கியாமுல் லைல் அல்ஹம்துலில்லாஹ், அவ்வாபீன் அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜுத் ஸலாத்து தஹஜ்ஜுத் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எல்லா தொழுகையும் இருக்கும். ஜகாத்துடைய விஷயத்துல இன்னா லில்லாஹ். மனசு வலிக்குது. எப்படி வலிக்கும்? அப்ப செல்வத்தின் மீது ஆசை வச்சிருக்க, பற்று வச்சிருக்க, பேராசை வச்சிருக்க, அதனாலதான் நீ செல்வத்தை கொடுக்கும் போது உனக்கு வலிக்குதுன்னு சொல்ற. தொழுகையும், தொழுகை ஃபர்து, 5 வேளை தொழுகை, அதே மாதிரி ஜகாத் ஃபர்து, ரெண்டையும் இணைத்து இணைத்து அல்லாஹ் தஆலா 32 இடத்துல கிட்டத்தட்ட சொல்றான்னு சொன்னா நீ இதை எப்படி பிரிச்சுக்கிட்ட? தொழுகை அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஆனா ஜகாத்துல ஏதோ கொடுக்குறோம். இது ஏதோ சில பேர் வீட்டுல லஞ்ச் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. இந்த வருஷத்துக்கு எவ்வளவுப்பா கொடுக்கலாம்? 10,000 கொடுக்கலாமா, ஒரு 50,000 கொடுக்கலாமா? இப்படி இப்படி இவங்களா முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ஜகாத் கிடையாது. தங்கமாக இருந்தால் 87.5 கிராம் கீழே இருந்தால் அது ஜகாத்து கிடையாது. 87.5 கிராம் இருந்தால் ஜகாத் ஆரம்பித்து விடும், ஒரு வருடம் இருக்க வேண்டும். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் 360 மில்லி கிராம் இருந்தால் அதுல ஜகாத் இருக்குது, ஒரு வருஷம் இருந்திருக்கணும். ரெண்டுமே இந்த அளவுல இல்ல. இது 87 இல்ல தங்கம், வெள்ளி 612 கிராம் இல்ல, இது கொஞ்சம் இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்தால் இதுல குறைந்த அளவு வெள்ளி. அப்போ அந்த வெள்ளி 612 கிராம் 360 மில்லி கிராம் வெள்ளி இருந்தாலோ, அது ஒரு வருடம் இருந்தாலோ, அந்த அளவுக்கு தங்கம் இருந்தாலோ, அந்த அளவுக்கு காசு பணம் ஒரு வருஷம் நம்மகிட்ட இருந்தாலோ அதற்கான ஜகாத்தை 40ல் 1 கொடுத்தாக வேண்டும். 40 ரூபாய் என்றால் 1 ரூபாய் தரணும். 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 பைசா தரணும். 1,00,000க்கு 2,500 ரூபாய் தரணும். ஒரு வருடம் இருக்கணும். ஹவுலானே ஹவுல் என்று சொல்வார்கள். ஒரு வருடம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும், இருந்தால் கொடுத்து ஆக வேண்டும். இதுதான் ஜகாத்தாக இருக்கிறது. எனவே நாம் இதை கொடுக்காமல் இருந்தால், குர்ஆன்ல நிறைய ஆயத்து இருக்குது. வஃபி அம்வாலிக்கும் ஹக்கும் மஅலூமுன், வஃபி அம்வாலிக்கும் உங்களுடைய செல்வங்களில் ஹக்கும் மஅலூமுன், குறிப்பிடப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தெரிந்த அளவுகோல் இருக்கிறது. லிஸ்ஸாயில் யாருக்கு? யாசகம் கேட்கின்றவர்களுக்கு, வல் மஹ்ரூம் இல்லாதவர்களுக்கு, எத்தனை இல்லாதவர்கள்.
இன்னைக்கு வந்து மக்தம் நடத்துறேன் வாங்கிட்டு போயிடுறான், நிஸ்வான் நடத்துறேன் வாங்கிட்டு போயிடுறான், மதர்சா நடத்துறேன் வாங்கிட்டு போயிடுறான். இதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்பது எங்கேயுமே இல்லை. கொடுக்கலாம், வாங்கலாம், அவர்களுக்கு கூடும். ஆனால் ஒரு ஹசரத்தோ இல்ல ஒரு நிர்வாகியோ ஒரு ஹாஜியாரை பிடிச்சிட்டு கொடுக்கலன்னா இன்னொரு ஹாஜியார்ட்ட போய் வாங்கிடுவாரு, இன்ஷா நடத்திக்குவாரு. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 23 வருட அனுபவத்துல சொல்ற, ஒவ்வொரு தொழுகைக்கு பெரும்பாலும் ரமலான்ல வரக்கூடிய அந்த முசாஃபிரீன்கள், அந்த பொறுப்பாளர்கள் வந்து சொல்லும் பொழுது நிர்வாகமே என்ன சொல்ல தெரியுமா? மதரசாக்குனா செய்யுங்க ஹஜ்ரத், மக்தபுக்குனா செய்யுங்க ஹஜ்ரத், நிஸ்வானா செய்யுங்க ஹஜ்ரத். ஆனா ஏழை குமர், ஏழை பிள்ளைகளுடைய படிப்பு, ஏழைகளுடைய சாப்பாடு வசதி, ஏழை நிக்கா, நோயாளி, கடனாளி, இதுக்கெல்லாம் எந்த நிர்வாகமும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. இருக்கலாம், இல்ல மாஷா அல்லா, அப்படிப்பட்ட நல்ல நிர்வாகமும் இருக்கலாம், அப்படிப்பட்ட நல்லோர்களும் இருக்கலாம். பொதுவா எங்களுக்கு வரக்கூடிய கட்டளை என்ன? மக்தபா இருந்தா, மதரசா இருந்தா, நிஸ்வான் தான் சொல்லுங்க. அப்ப இதுதான் முக்கியம். இதுதான் அல்லாஹு தஆலா மஸ்ரஃபே ஜக்காத் என்று ஒரு வசனத்தை இறக்கியிருப்பான். யார் யாருக்கு நீங்க ஜக்காத் தரணும்? அதுல பாத்தீங்கன்னா இன்னம ஸதகாத் லில் ஃபுகராஇ வல் மசாகீன். ஃபுகரா, ஃபகீர்கள் யாரு? எவனிடத்தில் நல்ல உணவு இல்லையோ, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லையோ, உடுத்த உடை இல்லையோ, இருக்க இடம் இல்லையோ, ஏழையோ, நோயாளியோ, கடனாளியோ, கேட்கறதுக்கு ஆள் இல்லையோ, அனாதையோ, முதியோர்களாக இருக்கிறாங்க, பெற்றவங்க இருக்காங்க, பிள்ளைகள் பார்க்கறது இல்ல, ஏழை குமர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றன. முஸ்லிம் சமூகமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு நிக்கா என்ற பேர்ல. அவனுக்கு நிக்கா பண்ணி வைக்கலாமா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கித்தாபா தேத்தா, கித்தாபா தால்தா, தேக்கோ ரக்கியா ஹை, இஸ்கா பாபா தியா சகா ஹை. உலகத்திலேயே பெரிய ஒரு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது தெரியுமா சமூகத்துல? இந்த சமூகத்தை கேட்கறது யாரு? அல்லாஹ் கேட்க மாட்டானா? கஹர இறக்க மாட்டானா? அசாப இறக்க மாட்டானா? அந்த ஏழை குமருடைய கண்ணீர் வடிக்கின்ற குமருடைய கண்ணீர் நெருப்பால் நம்மை பொசுக்காதா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம மண்டபம் பிடிக்கிறதா, அவன் மண்டபம் சூஸ் பண்றோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன். சாப்பாடு போடுறவ பெண் வீட்டுக்காரன், அதுக்கு எண்ணிக்கை சொல்றவ மாப்பிள்ளை வீட்டுக்காரன். 500 பேர் வருவோம், 300 பேர் வருவோம். தாத்தனும் பாட்டனும் கொடுத்து வச்சிருக்காங்களா? ஒரு கணவன் என்றாலோ ஒரு மனைவி என்றாலோ எந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது பெரியோர்களே. சஹாபாக்கள் பண்ணல, நபிமார்கள் பண்ணல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு ஹதீஸ் காட்டுங்க இந்த மாதிரி வரதட்சணை வாங்கினாங்க சஹாபாக்கள், நபிமார்கள் என்று. நான் பேசுறதை விட்டுறேன். இதை யார் சொல்றது? இன்னைக்கு சில இடங்கள்ல நிர்வாகமே சேர்ந்து செஞ்சு கொடுக்குதான். கித்தாபா தாழ்த்த எவ்வளவு போடுறீங்க, என்னப்பா எழுதுப்பான்னு. வெக்கமா இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. ஒரு பெண் வீட்டார்ட்ட அது நீ பிச்சை எடுத்துட்டு போயிடலாமே. அப்போ நீ வந்து அந்த பெண்ணுக்கு, மனைவியாக வரக்கூடிய பெண்ணுக்கு விற்கப்பட்ட கணவன் நீ. அப்ப நீ அடிமை. அந்த மனைவி வான்னு சொன்னா போகணும், போன்னு சொன்னா போகணும், உட்காருனா உட்காரணும், நிக்கணும். உன் அம்மா அத்தை வெளியே அனுப்புனா வெளியே அனுப்பணும். அதான் நடக்குது. நல்ல பெண்ணை பாருங்க, ஏழை பொண்ணை பாருங்க. வரதட்சணை நீங்க கொடுக்காதீங்க, மெஹர் தொகை நல்லா கொடுத்து மனைவியை நிக்கா பண்ணிட்டு வாங்க. உங்க விருந்தாளிகளுக்கு நீங்க உணவளிங்க, ஒலிமா விருந்து அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் சரிய சொல்கிறது. அவங்களுக்கு தான் நம்ம செய்யணுமே தவிர, மாற்றமாக இன்னைக்கு பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் துண்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கான். ஒரு நிக்காவுக்கு போனா என சோகமா, வருத்தமா, சுருக்கம் அவருடைய முகத்துல தெரிகிற அளவுக்கு அப்படியே பரிதாப நிலையில் இருக்கானா யாரும் கிடையாது. பொண்ணை பெத்த அத்தாவா இருப்பான். என்னங்க இவனுக்கு கொம்பு போச்சிருந்தா, இது யாரு? இந்த கேன்சர் மாதிரி நம்முடைய சமூகத்துல பரவிட்டு இருக்குது. இது யார் தடுக்கிறது? எனவே இவ்வளவு போடுங்க, இவ்வளவு போட்டாதான் செய்வோம். மாப்பிள்ளைக்கு வண்டி வேணும், எமஹா. இப்ப எமஹாலாம் போயிருச்சு. சுசுகி, மாருதி சுசுகி செலிரி வாங்கி தரீங்களா? ஸ்விஃப்ட் வாங்கி தரீங்களா? சில பேர் BMW வாங்கி தரியா? BMW வாங்கி தர அளவுக்கு பையன் அவ்வளவு பெரிய அருமையான பையனா? என்ன வச்சிருக்கான்? ஹாஃபிஸா, ஆலிமா,
சொர்க்கத்திற்கு உரிய எல்லா வேலையும் செய்யறானா, அமல் செய்யறானா, அந்த நிலையில வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கானா? அப்படி நடத்தி கொண்டு இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் வற்புறுத்தி வாங்குவது. எப்படி தெரியுமா? தன்னுடைய வாய்க்குள்ள போன தன்னுடைய உணவு வாந்தி எடுத்து வெளியே வந்தா அதை சாப்பிடுவியா நீ? அதை விட கெடுகட்டது. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, பெண் வீட்டார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஏழை எளியோர்களுக்கு அநியாயம் செய்ய, நல்ல உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செஞ்சிடாதீங்க. அவங்கள்ட்ட துவா வாங்காட்டியும் பரவாயில்ல, பத்துவா சாபம் வாங்கிறாதீங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல இங்க நில்லு, அங்க நில்லு, தூரமா நில்லு, கத்தாத, நீ யாரும் தெரியல, இங்க போயிட்டு அங்க என்ன பண்றாங்க அது வசூல் பண்ணிட்டு, அது தேவையில்லை உனக்கு. அதுக்கு உன்னை படைக்கிற அல்ல வந்திருக்கான், தேவைன்னு சொல்றான், நம்புனா உன்கிட்ட இருக்குன்னா நீ இஷ்டப்பட்டா குடு, இல்லையா பொத்திட்டு போ, அவ்வளவுதான் உனக்கு உரிமை. அவனை பேசுறதுக்கு உனக்கோ இல்லை எனக்கோ யாருக்கோ எந்த ஹசரத்துக்கோ யாருக்கோ உரிமை கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு அந்த நிலைமையில நம்மள அல்லாஹ் ஆக்கிட்டா, பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் தெரியுமா? மொத்த அரபு குருடர்களாக பார்த்து கொண்டு இருக்குது, செவரர்களாக கேட்காம இருக்குது. யாஹுவல் அரப், பெண்கள் கத்துறாங்க, வீடுகள் இடிக்கப்பட்டு தரமட்ட ஆக்கப்பட்டு குப்பையா இருக்குது, டென்ட்ல இருக்காங்க, ஒவ்வொரு வேளை சாப்பாடு கஷ்டம். பாலஸ்தீன நடக்கின்ற கொடுமைகள் நமக்கு வராது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? அநியாயம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யறவனுக்கு ஒத்துழைக்காதீங்க. நியாயம், உண்மை, நேர்மை, நீதி. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல காலேஜ்ல மாணவர்கள் மீது எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? கேட்க போனா பேரண்ட்ஸ கெட் அவுட்ன்றாங்க. இது யாரு? இஸ்லாமிய பெயர் தாங்கி கல்லூரிகள், ஸ்கூல்ஸ்கள். இந்த நிலைமை இருக்குதுன்னா மாற்று சோதருடைய ஸ்கூலுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களாவது மரியாதை செலுத்துறாங்க, பாய் வந்திருக்காருன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, யாருடைய மனசை உடைக்காதீங்க. எந்த பெற்றோர்களும் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை ஏச வரமாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை கேட்க வருவாங்க. நீங்க பண்பா பேசி ஆரம்பிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இனிமே ஆகாதுங்க, ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு சரி, தலைப்பு வேற இடத்துல போகுது. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, நாம் ஜக்காத்துடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஜக்காத்துடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜக்காத் அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னா ஒரு பொக்கிஷம், அது ஒரு அமானிதம். அது அமானிதமாக கருதி ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து சோர்வடைய வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் சோர்வடைந்தார்கள். நபிமார்கள் இப்படித்தான் கொடுத்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். நிறைய சம்பவம் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் இதற்கு பிறகுள்ள விஷயத்தை சொல்கின்றேன். எனவே அல்லாஹு தஆலா அனைவருக்கும் மன தூய்மையுடன் எல்லா கடமைகளும் நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.